குறுக்கல ஏய்யா உமக்கு வேற தனியா சொல்லணுமா? புறப்படையா. மகாராணியாரே பூஜை பண்ணுவாங்களே, அதுக்கு வேண்டி தெய்வங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வச்சிட்டு புறப்படையா. என்னையா செய்றீங்க? சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. வரலாம். முதல் அந்தம் வரை அறிந்தவன் இல்லை, உன் அந்தரங்கம் என்னவென்று புரிந்தவன் இல்லை. ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவன் இல்லை, உன் அந்தரங்கம் என்னவென்று புரிந்தவன் இல்லை. அழகு எனும் சாகரத்தில் கடைந்தெடுத்த அமுதம், அதில் ஒரு துளிதான் உலகறியும் ஒழித்து வைத்தாய் முழுதும். உன் அழகை வடிப்பதற்கு உருகெடுத்தேன் தாயே. வார்குழலில் கருமை நிறம் கார்முகில் காட்ட, வார்குழலின் கருமை நிறம் கார்முகில் காட்ட, உன் வாயிதழின் இளம் சிவப்பை வான்கதிர்தான் தீட்ட. குழலின் கருமை நிறம் கார்முகில் காட்ட, உன் வாயிதழின் இளம் சிவப்பை வான்கதிர்தான் தீட்ட. விழிமலரின் வெண்மை நிறம் குளிர்நிலவில் விளங்க, விழிமலரின் வெண்மை நிறம் குளிர்நிலவில் விளங்க, உன் உடல் படைத்த மென்மை எல்லாம் பூவினத்தில் துலங்க. உன் அழகை வடிப்பதற்கு உருவெடுத்தேன் தா
இப்படி ஒரு தெய்வீக கானத்தை இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. இவ்வளவு குரல் இனிமை படைத்த பாடகர் நமது ஆஸ்தானத்தில் யாராவது இருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவரையே நமது ஆஸ்தான தலைமை பாடகராக நியமித்து விடலாமே. இவன் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பதவிக்குரிய திறமை இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர ஊர் பேரையெல்லாம் விசாரிப்பது உறவினர்களுக்கு பதவியை ஒதுக்கி வைக்கும் உபயோகமற்றவர்கள் செய்யும் காரியம் அல்லவா? இது தங்களுக்கும் தேவையா? சரி, நீ ரசித்து விட்டாய். அமைச்சரிடம் சொல்லி ஆவணம் செய்கிறேன். மன்னா, தங்கள் மனம் கவர்ந்த பாடகனை பற்றி பூரணமாக விசாரித்து விட்டேன். எப்படி? இசைத்துறையில் மட்டுமல்ல மன்னா, சிற்பம், சித்திரம், கவிதை முதலிய சகல கலைகளிலும் மாபெரும் மேதை என்று சொல்லுகிறார்கள். இத்தனைக்கும் மேலாக சமயபுரத்து அம்மையிடம் பக்தியும் எல்லையற்ற ஈடுபாடு உண்டென்றும் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அமைச்சரே, அவனை நமது அரசவை தலைமை கலைஞனாக நியமித்து விடலாமே. என்ன? அவனை அந்நிலைக்கு கொண்டு வர இப்போது இருக்கும் நமது அரசவை கலைஞர்களும் புலவர்களும் சம்மதிப்பார்களா? அவனையும் அவர்களையும் மோதவிட்டால் முடிவெடுத்து விடலாம். ஆவண செய்யுங்கள். அரசவை கலைஞர்களே, கவி அரசர்களே, நாமும் நம் நாடும் செய்த தவப்பயனாக ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். சிற்பம், சித்திரம், இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுடமாக விளங்கும் இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமிக்க முடிவெடுத்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் மன்னவா, இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கிடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. அடு கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மன்னர் பெருமானே, இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டுமென பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன். தாராளமாக சொல்லலாம். மிக்க நன்றி. என் வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே, மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களில் யாரையும் அவர் குறைகுடம் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நாங்களும் நிறைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? கொள்ளுகின்றாரா? ரொம்பவும் ஆத்திரப்படாதீரும் ஐயா. பேசுவது மன்னர் முன்னால். விடும் ஐயா. கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா. கற்றோர் இல்லாதவரை நமக்குத்தானே ஐயா. புலவர் பெருமக்களே, ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை? நீங்கள் அனைவருமே நிறைகுடந்தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு அது போதும். ஆனாலும் மன்னவா, பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னா, ஓர் ஓவிய கலைஞன், அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்க லட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆணித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா? என்ன, சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பாவம், இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள். முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தால் எனக்கு அருளி இருக்கிறாள். ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன். விந்தையாக இருக்கிறதே. சரி புலவர்களே, இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். மன்னா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதை கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே, பார்ப்போம். ஜெயிச்சிருவானோ?
இந்த முடிக்குரிய உருவம் இந்த முனிவர்தான். சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவனேசர் சொல்வது ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்துருவமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. இரும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்து அது ஆண்தான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி. இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள். அதிசயம், அற்புதம். புலவர்களே, சிவனேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் என்னையா ஆனாலும்? மன்னிக்க வேண்டும் மன்னா, ஒரு முடியை கொண்டே முழு உருவத்தையும் தீட்டிவிட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவனேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரமரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவனேசருக்கு காட்டி கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகி விட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன்.